இங்க எதுக்கு அப்படி இல்லையா? இவத எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவரு தானா தெரிய வச்சுக்கிட்டாரு. தெரியாம தான் இருந்தாரு 10 வருஷமாவா. அதுவும் அது 10 வருஷமா ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த இடத்துக்கு வந்தேன்ட்டு ஒரு போஸ்ட் வேலை போட்டிருந்தாரு. அதுல போயிட்டு நான் ஒரு கமெண்ட் பண்ணேன். ப்ரோ, நீங்க 10 வருஷமா ஹார்ட் ஒர்க் போட்டதை விட இந்த 2 மாசமா சில அதை பத்தி பேசிதான் நீங்க பெரிய ஆளா இருக்கீங்கன்ட்டு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த கமெண்ட்டையும் காணும். அப்புறம் பார்த்தா என்னன்னு தெரியல, எனக்கு அவரோட போஸ்டையும் காணும், ரீல்ஸ் கீல்ஸ் எதுவும் வரதே காணும். என்னதான்னு போய் செக் பண்ணி பார்த்தா நம்ம அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணியிருக்காங்க. அதாவது பிளாக் பண்ணிட்டாராமா. அவரை யாருன்னா கேள்வி கேட்டீங்கன்னா உங்களை எல்லாம் ஃபேக் ஐடியில வச்சு அடிப்பாரு. அது இப்படா ஃபேக் ஐடியில வச்சு அடிப்பாரு தானே கேட்குறேன். அடிப்பாரு. நீங்க போய் கேள்வி கேட்டு பாருங்களே. அவர் எதுனா நீங்க போய் கமெண்ட்லயோ இல்ல அவருக்கு மெசேஜ் பண்ணி எதுனா கேள்வி கேட்டு பாருங்க. உங்களுக்கு ஃபேக் ஐடியில இருந்து மெசேஜஸ் வரும். இல்லையா ஃபேக் ஐடிஸ்ல இருந்து கமெண்ட்ஸ்ல கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுவாங்க. அந்த யாரா அந்த ஃபேக் ஐடி எல்லாம்னு பார்த்தா தலைவரே தான் அந்த ஃபேக் ஐடின்னு எக்கச்சக்கமான பேர் எனக்கு மெசேஜ் பண்றாங்க, கமெண்ட் பண்றாங்க, சொல்றாங்க. ப்ரோ, அந்த ஃபேக் ஐடி எல்லாமே தலைவர் தான், அந்த கார்த்திக் இதுதான் ப்ரோ எல்லாம் ஃபேக் ஐடியும்ட்டு. அப்பதான் முடிஞ்சிச்சு. சரி, நானும் இவரை பத்தி பேசக்கூடாது, கண்டுக்க கூடாது அப்படின்னு விட்டேன். அப்புறமா தான் தெரியுது பிளாக் பண்ற அளவுக்கு போயிட்டாங்கன்னு தான் தெரியுது. நம்ம இவரை பத்தி நம்ம ஒரு கொஷின் கேட்டுட்டனாவே நம்மள பிளாக் பண்றாங்கன்னா அப்ப ஏதோ தப்பு பண்றாங்கன்னு தானே அர்த்தம். பிளாக் பண்ற அளவுக்கு நாங்க அப்படி என்ன தப்பா கேட்டோம்? சரி, ஓகே, இவரோட மெட்டர்லயே நம்ம பார்ட் 1 பார்ட் 2ன்னு போயிடலாம். ஒரு 2 பார்ட் 3 பார்ட்ல முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை. இவர் எப்படின்னா இப்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சா அப்படி. சரி, என்ன பண்ணலான்னு யோசிச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்தா அது ஒன்றும் செட் ஆகல. ஒரு 2 மாசமா ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதத்தை கையில எடுத்தாரு. அதாவது யாரு ஃபேமஸா இருக்காங்களோ அவங்கள வச்சு கலாய்க்கிறது.